நம்ம கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரே வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19-20. கத்தோலிக்க பைபிள் வந்து நான் வாசிக்கிறேன். திருச்சட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இறந்தவனானேன், அதற்கு அச்சட்டமே காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம எப்படி நன்றியை காமிக்கலாம்? நன்றியை எப்படி காமிக்கிறது? இப்போ என் பையனை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன், மகனே நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்த வேலை சாப்பாடு வழி இல்லாம, நல்ல ஸ்கூல்ல சேர்க்காம, ட்ரெஸ் வாங்கி கொடுக்காம இல்ல, ஆனா என் வாய் என்ன சொல்லுது? அப்பா நான் உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன்ப்பா. என் பையனை நேசிக்கிறேன் அப்படின்னா அது வந்து என்னோட செயல்ல தெரியணும் இல்ல. நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறது, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, நல்ல என்ன சொல்ற நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, பழம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஆக்ஷன்ல we need to show our gratitude in our action. நம்ம செயல்ல காமிக்கணும். இப்ப ஆண்டவர் கிட்ட நான் நன்றியோட இருக்கிறேன், அதை எப்படி ஆக்ஷன்ல காமிக்க, செயல்ல எப்படி காமிக்கிறது சொல்லுங்களா? பைபிள் ஆண்டவர் கிட்ட நான் நன்றியோட இருக்கிறேன், அதை எப்படி ஆக்ஷன்ல செயல்ல? அதை நான் இப்ப மறுபடியும் கேட்டு சொல்றேன். பிரேயர் வெரி குட், சூப்பர், கை தட்டுங்க. பிரேயர், அப்புறம் வேற ஜெபம், வேற உள்ளன்போட அவர் நேசித்தாலே போதும். பாட்டு பாடி செயல்ல எப்படி காமிக்கிறது? பாட்டு பாடலாம் பாஸ்டர். என்ன செயல்ல பண்ணணும்? இப்ப ஜெபம் பண்றது ஒரு செயலா? இல்லமா பாசமா பார்க்கணும். பார்க்கணும் யார? குழந்தைய விட்டு நான் ஏசப்பாட்ட வந்துட்டேன். ஏசப்பா கிட்ட நன்றியை எப்படி காமிக்கிறது? சாட்சி சொல்லணும். சூப்பர், வெரி குட். அப்புறம் யார்கிட்ட? ஏசப்பாட்ட சொல்லணும். பாட்டு பாடலாம் இல்ல. ஆனா நம்ம இவரு பவுல் சொல்றாரு, நான் அவருக்கு நன்றி எப்படி காமிப்பேன்னா அவருக்கு ஊழியம் பண்ணுவேன். ஏசப்பா எனக்கா செத்து போயிட்டாரு. ஏன் நான் சாக வேண்டிய இடத்துல ஏசப்பா செத்து போயிட்டாரு. அவருக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது. எப்படி வாழ்க்கை? அவர் ஊழியம் பண்ற வாழ்க்கை இருந்துச்சு. அந்த வாழ்க்கை நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச். நான் சாக வேண்டிய இடத்துல அவர் செத்ததுனால அவருடைய ஊழியம் அப்போஸ்தல 10:37-38 வாசி பாத்தீங்கன்னா ஏசப்பா வாழ்நாள் முழுவதும் ஊழியம் பண்ணிட்டே இருந்தாராம். அப்ப நீங்களும் நானும் நம்ம தண்டிக்க பண்ண வேண்டிய இடத்துல அவர் தண்டனை ஏத்துக்கிட்டாரு. அப்ப அவருடைய ஊழிய வாழ்க்கை நீங்கள் நானும் எடுத்து ஆகணும். அதுதான் ஆண்டவருக்கு நமக்கு நம்ம நன்றி உணர்வை காமிக்கிற ஒரு வழி. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஊழியம்னா அது யார் வேலை? பாஸ்டர் ஜானோட வேலை, அவங்க ஒய்ஃபோட வேலை, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் செட்டில் ஆகிடும். இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை. நீங்களும் நானும் கண்டிப்பா ஊழியம் செஞ்சே ஆகணும். அதுவும் நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ற ஒரு வாழ்க்கை. நன்றியை நம்ம காமிக்கிறோம். நிறைய பேர் சில உறவினர்கள் என் மேல பாசத்தை தான் சொல்லுவாங்க, ஜான் நீ நல்ல வேலையில இருக்கிற, என்ன சொல்ற, நான் படிச்சிருக்கிறேன், நீ எதுக்கு தேவையில்லாத போய் ஊழியம் பண்ணின்னு ரோட்ல நின்று கத்தின்னு சர்ச்சை நடத்திக்கணும், பணத்தை எனர்ஜியை வேஸ்ட் பண்ணின்னு பணத்தை வேஸ்ட் பண்ணி ஏன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? அப்ப நான் சொல்லுவேன், ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன பண்ண, தற்கொலைக்கு முயற்சி பண்ணும்போது கர்த்தர் என்ன தற்கொலையை தடுத்து இன்னைய வரைக்கும் எனக்கு உயிரோட வச்சிருக்கிறாரு. மற்றவங்க டீ கொடுக்கும்போது டீ கொடுத்த கைய இன்னைக்கு மற்றவங்க டீ கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்கிறாரு. எனவே அவருக்கு நான் என்ன பண்ண, நன்றியோட இருக்கணும். அவர் எனக்கு என்னை காப்பாத்தாம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? எனக்கு கல்ற கூட இருந்திருக்காது. ஆனா ஆண்டவரை காப்பாத்துறதுனால அவருக்கு நான் என்ன பண்ணுவேன், என் நன்றி உணர்வு எப்படி காமிக்கணும்? ஊழியம் செய்யறது மூலமா காமிக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சிருப்பார். இங்க இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சு ஒருத்தராவது பெரியவங்க எல்லாருக்கும் ஒரு முறையா தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருப்போமா? ஒரு முறையா தற்கொலை இல்ல கயிறு எடுத்த கேஸ் எல்லாம் நம்ம எல்லாம் உட்காந்து எத்தனை பேர் இருந்து இல்லையா சோக்கிறோம். கயிறு எடுத்த கேஸ், தண்டவாளத்துக்கு போன கேஸ், வேற என்னது விஷ பாட்டில், கிருஷ்ணாலு, இதெல்லாம். ஆனா ஆண்டவர் நம்ம நல்லா பாதுகாத்து இருக்கிறாரு, அதெல்லாம் விட்டுறாம நம்ம உயிரோட வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் நன்றி எப்படி காமிக்கிறது? உயிரோட அவருக்கு ஊழியம் செய்யறது, நம்ம சர்ச்சைக்கு வராதவங்களை கூப்பிடுறது இல்ல, நம்ம வந்துட்டு வராதவங்களை கூப்பிடுறது, புதிய ஆத்துமாக்களை கூப்பிடுறது, அதெல்லாம் வெளி ஊராக என்ன சொல்லிக்கோ மதம் மாத்துறது இதெல்லாம் சொல்லிட்டு போட்டோம். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கடமை. ஆண்டவருக்கு நீங்களும் நானும் எப்படி நன்றி உணர்வை காமிக்கிறது? அவர் ஊழியம் செய்யறது மூலியமா.